10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. அழகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1ல் உள்ள ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம்ப்பா. பின்வருவனவற்றுக்கு A கிராஸ் B, A கிராஸ் A மற்றும் B கிராஸ் Aயை காண்க. இங்கே ஒரு 3 சம் கொடுத்துருக்காங்கப்பா. இது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் எடுத்து செய்வோம். கொடுத்த ஃபஸ்ட்டு சம்மில் A 2, -2, 3, 1, -4 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது A கிராஸ் B. A கிராஸ் பின்னு சொல்லலாம். இதில் கார்டீசியன் பெருக்கல் இல்லைன்னா குறுக்கு பெருக்கல்னு சொல்லலாம். இங்கிலீஷ் சொன்னால் A கிராஸ் B. இப்போ ஏயோட கணம் 2, -2, 3 கிராஸ் பியோட கணம் 1, -4. இப்போ இதில் நம்ம புள்ளிகளாக எழுத போகிறோம். 2 எடுத்து இங்கே இருக்கிற 1, அடுத்து 2 எடுத்து -4 ப்ராக்கெட்குள்ளே 2, 1 ப்ராக்கெட் 2, -4 அடுத்து 2 -2, அதே போல் 1 மைனஸ் ஜோடி சேர்க்குறோம். அடுத்து -2, -4 அடுத்து 3வது 3, 1 3, -4 இது A கிராஸ் B. அடுத்து நமக்கு கேட்டது A கிராஸ் A. A கிராஸ் Aக்கு கணம் ஏயோட கணம் 2, -2 3 கிராஸ் 2, -2, 3. இப்போ இதனோட புள்ளிகள் எல்லாம் பெருக்கல் பற்றி எதுனா ப்ராக்கெட் 2, 2 2, -2 2, 3 அடுத்து -2 எடுத்து ஜோடி சேர்த்துடுவோம். -2, 2 -2, -2, -2, 3 அடுத்து 3 எடுத்து புள்ளிகள் எழுதலாம். 3, 2 3, -2 3, 3 A கிராஸ் A முடிஞ்சது. அடுத்ததுப்பா நமக்கு B கிராஸ் A. B கிராஸ் A. B 1, -4 கிராஸ் A வந்து 2, -2, 3. இப்போ இதனுடைய பிள்ளைகள் எதுனா 1, 2 1, -2 1, 3 அடுத்து -4 எடுத்தோம்னா -4, 2 -4, -2 -4, 3. ஃபஸ்ட்டு சம் முடிச்சாச்சுப்பா. அடுத்து செகண்ட் சம்ப்பா. A = B = கணம் P, Q. இது 2 கணம், ரெண்டுக்குமே நமக்கு ஒரே கணம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்க போகிறது A கிராஸ் B. அப்படி ஏயோட கணம் P, Q கிராஸ் பியோட கணமும் P, Q ப்ராக்கெட் ஜோடி சேர்த்து இதெல்லாம் P, P, Q அடுத்து Q எடுத்து எழுதுங்க. Q, P Q, Q A கிராஸ் B. நெக்ஸ்ட்டு நம்ம எழுதுறது A கிராஸ் A. A கிராஸ் ஏயும் நமக்கு அதே ஆன்சர் தாண்டா கிடைக்குது. ஏனாலும் கணம் P, Q கிராஸ் P, Q. இப்போ இங்கே உள்ளது நம்ம எதுனா இன்னும் ஜோடி சேர்த்து எழுதலாம். பாருங்கள், அதே தான் நமக்கு கிடைக்கும். P, P Q Q, P Q, Q. ஓகேவா? அடுத்து நம்ம எழுதுறது B கிராஸ் A. B கிராஸ் A என்னாவும் அதே தான். இங்கே நமக்கு 3க்குமே அதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். கணம் P, Q கிராஸ் கணம் ப்ராக்கெட் P, Q. இதில் நமக்கு கிடைக்க போகிறது புள்ளிகள் P, P Q Q, P Q, Q கணம் முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்ட் சம்பா. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A = கணம் M, N B = எம்டி செட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில்
எம்டி செட்னால் நமக்கு அங்கே வெற்று கணம் இல்லை கணம் இல்லாத பூஜ்ஜியம் சொல்லுவோம். இங்கே ஏ கிராஸ் பி நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா கணம் எம் கமா என் எழுதிக்கலாம், கிராஸ் பிக்கு எம்டி செட். அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கிறது, ஒரு எம்டி செட் தான் கிடைக்கும். சரியாப்பா? அதே போல் ஏ கிராஸ் ஏ எடுத்தோம்னா அதுக்கு நமக்கு கணம் எம் கமா என் இருக்குது, கிராஸ் எம் கமா என். இப்போ இதை நாம் புள்ளிகள் எழுதலாம். எம் கமா எம், எம் கமா என், என் கமா எம், என் கமா என் கணம். இப்போ நமக்கு பி கிராஸ் ஏ அதில் எடுத்தோம்னா பியோட கணம் எம்டி செட், கிராஸ் ஏயோட கணம் எம் கமா என். அப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது, எம்டி செட். சரியாப்பா? பூஜ்ஜியம். ஓகே, தேங்க்யூம்மா.